செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் ஐரோப்பிய நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தனது வரவு செலவு திட்டத்தை இலங்கை மக்களுக்கும் உலகத்துக்கும் பகிரங்கப்படுத்த இன்னும் 4 நாட்கள் எஞ்சியுள்ளன. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்படவுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பாதீட்டில் என்னென்ன விடயங்கள் வரும் என்பது இப்போது வரை சில ஊகங்களுக்கு மட்டுமே உரிய விடயமாகின்றது. கடந்த வாரம் போதை மற்றும் பாதாள உலக மாபியாக்கள் மீது அனுரகுமார திசாநாயக்கா ஒரு கடுமையான போரை தொடுத்திருப்பதால் தமது தோழரான அவர் அதிக பாதுகாப்பை விரும்பிக் கொள்ளாமல் விட்டாலும் அவருக்கு தீவிரமான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என தற்போது அனுரவின் மாலிமாவக்காரர்கள் கங்கணம் கட்டி கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் அரசு தலைவருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார்படுத்தப்படுவதாக தெரிகின்றது. இதனால் வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்னரே போதை மற்றும் பாதாள உலகம் தொடர்பான பரபரப்புகளும் குறைவில்லாமல் தொடர்கின்றன. அந்த வகையில் வவனியாவிலும் கொழும்பு கிரிபத்கொடை பகுதியிலும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட தானியங்கி ஆயுதங்களுடன் தொடர்புபட்ட வெளிநாட்டு முகமுகாக பிரவீன் என்ற முகம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த பிரவீன் யார் என்பது இப்போது தமிழ் ஊடக பரப்பு உட்பட்ட இலங்கையின் ஊடக பரப்புக்கு முக்கியமான ஒரு வினாவாகவும் உள்ளது. முன்னர் தமிழர்களின் அரசியல் உரிமை ஆயுத போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சில ஆயுதங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாதாள உலக கரங்களின் கைகளுக்கு மாற்றப்பட்ட ஆயுதங்களாக மாற்றப்பட்ட ஒரு அவலமான பின்னணியில் இந்த ஆயுதங்களுடன் தொடர்பட்டு மாட்டுப்பட்ட மூவர் இப்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரிடம் புதிய புதிய தரவுகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் அவ்வாறாக வெளிப்படுத்தப்பட்ட தரவுகளில் தான் பிரவீன் என்ற ஒருவரின் பெயர் அடிபட்டதாகவும் தெரிகின்றது. சிஐடியினரின் விசாரணைகளில் கவனிக்கப்படும் இந்த 3 பேரும் பிரவீன் என்ற முகத்தை தமது சூத்திரதாரியாக சொல்லியிருக்கின்றார்கள். தற்போது இந்த பிரவீன் எக்ஸைல் பிரவீனாக, அதாவது இலங்கையில் இல்லாமல் வெளிநாடு ஒன்றில் மறைந்து இல்லையென்றால் பதுங்கி வாழும் முகமாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் எந்த நாட்டில் இருக்கின்றார் என்பது இன்னமும் பகிரங்கப்படவில்லை. மத்திய கிழக்கு நாடான துபாயிலா இல்லை என்றால் ஐரோப்பிய நாடுகளில் டயஸ்போராக்களுடன் மறைந்து வாழும் ஒருவராக அவர் இருக்கின்றாரா என்பது தெரியவில்லை. இதற்கு அப்பால் இந்தியாவில் தான் அவர் இருக்கின்றாரா என்பதும் இன்னொரு ஊகத்துக்குரிய விடயம். ஏனென்றால் அண்மையில் கைது செய்யப்பட்ட மூவரும் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட முகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட இந்த 3 பேரும் கடந்த வாரம் இந்தியாவிலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில்தான் சிஐடியினர் விமான நிலையத்தில் வைத்தே அந்த 3 பேரையும் அதிரடியாக அள்ளி சென்று விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில்தான் இந்த பிரவீன் என்ற பெயர் இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்றது. இந்த பிரவீன் குறித்த சில சுவாரஸ்யமான விடயங்கள் எதிர்வரும் நாட்களில் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் அனுரவுக்குரிய சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த குரல்களும் கிளம்புகின்றன. எதிர்வரும் வெள்ளியன்று அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கமான ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கத்தில் தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக செல்ல உள்ளார். இதனால் நாளை முதல் நாடாளுமன்றத்தில் சல்லடை தேடுதல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நாளையும் எதிர்வரும் 6ஆம் தேதியும் பாதுகாடு சமர்ப்பிக்கப்படும் நாளான எதிர்வரும் வெள்ளியன்று 7ஆம் தேதியும் நாடாளுமன்ற கட்டிடம் முழுவதும், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள், அவர்களின் அலுமாரிகள் உட்பட்ட அனைத்துமே சல்லடை தேடுதலுக்கு உள்ளாக்கப்படும் என ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் சபாநாயகர் கூறியிருக்கிறார். நவம்பர் 7ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்தின் உயர் பாதுகாப்பு வலயமும் சிறப்பு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. உயர் பாதுகாப்பு வலயத்தில் கூட தமது கண்காணிப்புகளை மீறி யாராவது ஆயுததாரிகள் புகுந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் இந்த சல்லடை தேடுதல் உயர் பாதுகாப்பு வலயத்திலும் நடத்தப்பட உள்ளது. அத்துடன் எதிர்வரும் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் வாகன தரிப்பிடம் அதிரடியாக மூடப்படுகின்றது.
நாடாளுமன்றத்திற்கு செல்லும் அனைத்து எம்பிக்களும் தமது வாகனங்களை வேறு தரிப்பிடங்களில் தான் நிறுத்த வேண்டும் எனவும் அவ்வாறான தரிப்பிடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்கு மேலதிகமாக நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் பகுதி, அதாவது கலரி, சில ராஜதந்திரிகளுக்கு மட்டுமே அன்று மட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த ராஜதந்திரிகள் அனுரவின் பாதுகாட்டு உரையை அங்கிருந்தபடி பார்த்துக் கொள்வார்கள் எனவும் கூறப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவின் போதை மாபியா மற்றும் பாதாள உலகின் மீதான போர் பிரகடனத்தின் பின்னர் 500 கோடி இலங்கை ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஒரு ஆழ்கடல் மீன்பிடி இழுவை படகு, அதாவது ட்ரோலர் கைப்பற்றப்பட்டு நேற்று காலை அது திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அந்த படகின் உரிமையாளரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சியில் பிடிபட்ட போதைப் பொருள் குறித்து எவ்வாறு ஸ்ரீலங்காவின் புதிய ஹொட்லைனுக்கு இரகசிய தகவல்கள் கிட்டிக்கொண்டனவோ அதுபோலதான் ஒரு நம்பகரமான உளவு தகவலை அடுத்து கடற்படைக்கு சென்ற ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்த ஆழ்கடல் மீன்பிடி படகை மடக்கியதாகவும் அதிலிருந்து 6 பேரை கைது செய்து துறைமுகத்துக்கு கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. 500 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் இந்த படகில் இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆகையால் பெரிய தொகையில் உள்ள போதைப் பொருட்கள் மாற்றப்பட்டதால் அந்த போதைப் பொருட்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மாபியா தலைகள் அனுரகுமார திசாநாயக்கான் மீது சீற்றத்தை கொண்டிருப்பதால் அவரது பாதுகாப்பு தற்போது அதிகரிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே பாதாள உலக முகங்கள் கைதாகிக் கொள்ளும் போது முன்னரெல்லாம் அவர்களுக்கு சட்டத்தரணிகள் தோன்றிக் கொண்டாலும் இப்போது அவ்வாறாக பாதாள உலக முகங்களுக்காக தோன்றும் சட்டவாளர்கள் மீதும் சிஐடியினர் சிறப்பு கண்களை திருப்பியுள்ளதால் இவ்வாறான சட்டத்தரணிகளும் தற்போது பின்வாங்குவதாக தெரிகிறது. கெஹல் பத்ர பத்மே என்ற பாதாள உலக முகத்திடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்று பத்மே தொடர்பான அனைத்து வழக்குகளிலும் தோன்றிய பெண் சட்டத்தரணி அண்மையில் கைது செய்யப்பட்டு அதிரடியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவது நீங்கள் அறிந்தபடியும் குறித்த பெண் சட்டத்தரணியின் வங்கி கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி உரையாடல்கள் யாவும் சிஐடியினரால் குடைந்து எடுக்கப்படுகின்றன. இந்த பெண் சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதத்தில் சிங்கப்பூர் வழியாக துபாய்க்கு சென்று அங்கு மாபியா முகங்களை சந்தித்து இலங்கைக்கு திரும்பியதாகவும் இவர் அடிக்கடி தனது வதிவிடங்களை மாற்றி வசித்தமையும் இதற்காக பெருந்தொகை பணத்தில் வீடுகளை வாடகைக்கு எடுத்ததாகவும் இந்த பணத்தை மாபியா முகங்கள்தான் அந்த சட்டத்தரணிக்கு வழங்கியதாகவும் இந்த விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் தான் ஏனைய சட்டவாளர்களுக்கும், அதாவது மாபியா முகங்களுக்கு தோன்றும் சட்டவாளர்களுக்கும் தற்போது அச்சம் அதிகரித்துள்ளதாகவும் தாம் மாபியா முகங்களுக்காக நீதிமன்றங்களில் தோன்ற முற்பட்டால் தம்மையும் சிஐடியினர் கைது செய்வார்கள் என்ற அச்சம் அவர்களிடம் இருப்பதால் இப்போது மாபியா முகங்களுக்குரிய சட்ட உதவிகளிலும் ஒரு உராய்வு நிலை எழுந்துள்ளது. இதே போல வடக்கில் ஹெரோயினுடன் பிடிபட்ட ஒருவர் காவல்துறை பாதுகாப்பிலிருந்து தப்பியோடிய சம்பவத்தில் சுன்னகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் 2 நேற்று உடனடியாகவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தடுப்பு காவலின் பின்னர் குறித்த சந்தேக நபரை மல்லாக நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற போதுதான் அவர் காவல்துறையினரின் பிடியில் இருந்து தப்பியோடி இருந்தார். ஆனால் அவர் அவ்வாறாக தப்பியோடிய சில மணி நேரங்களிலே அப்போது பணியில் இருந்த 2 காவல்துறை அதிகாரிகளுக்கும் உடனடி பணி நீக்கம் கிட்டியுள்ளது. இதே போல கிளிநொச்சி பகுதியில் போதை, அதாவது மதுபான உற்பத்தியில் சட்டவிரோதமாக ஈடுபட்ட சிலரை அதிரடிப்படையினர் மடக்க முற்பட்ட போது அதிரடிப்படையினர் மீது அவர்கள் திருப்பி தாக்கியதாகவும் இதனால் சில பெண்கள் உட்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது அதிரடிப்படையினரால் காவல்துறையிடம் கையளிக்கப்பட்டதான செய்திகளும் வந்துள்ளன. இதற்கிடையே வடக்கில் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற கையூட்டு வாங்கும் போது கிழக்கில் அதிரடியாக பிடிபட்ட திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தலைவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முகமுமான முபாரக்கும் அவரது பிரத்யேக சாரதியும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் இருவரும் 13ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். ஆக மொத்தம் இலங்கை தீவில் பரபரப்பான விடயங்கள் இடம்பெறும் நிலையில்தான் எதிர்வரும் 7ஆம் தேதி அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதால் வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய சில பாதகங்களை மக்களிடமிருந்து திசை திருப்பிக் கொள்வதற்காக பரபரப்பான பாதாள உலக முகங்கள் குறித்த செய்திகளை அரசாங்கம் வலிந்து முன்னரங்குக்கு நகர்த்துவதான சில சூட்சுமங்களும் அது தொடர்பான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால்
ஸ்காண்டினேவிய நாடுகள் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் அண்மைய நாட்களில் ரஷ்யாவால் இயக்கப்படும் ஆளில்லா வான்கலங்கள் அதாவது ட்ரோன்கள் அதிகமாக ஊடுருவும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறான புதிய ட்ரோன் ஊடுருவல்கள் பெல்ஜியத்திலும் ஜெர்மனியிலும் கடந்த வார இறுதியில் அதாவது கடந்த சனியும் ஞாயிறும் பதிவாகியுள்ளன. பெல்ஜியத்தின் கிளீன் புரோக்கல் விமான தளத்தின் மீது கடந்த சனியன்றும் ஞாயிறன்றும் மாலைகளில் சந்தேகத்துக்கிடமான ஆளில்லா வான்கலங்கள் பறந்ததால் பதற்றம் உருவாகிய நிலையில் ஜெர்மனின் பிரீமன் விமான நிலைய பகுதியில் நேற்று மாலை அடையாளம் காணாத ட்ரோன் ஒன்று பறந்ததால் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில மணி நேரங்களின் பின்னர் அந்த போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆளில்லா வான்கலங்களை இயக்கிக் கொள்வது யார் என்ற விடயத்தில் தெளிவான பதில்கள் இல்லை என்றாலும் இவையாவும் ரஷ்ய தரப்பால் இயக்கப்படும் ட்ரோன்கள் என்பதே மேற்குலக அரசாங்கங்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. பெர்லின் பிரண்டன்பர்க் விமான நிலையத்தில் கடந்த வெள்ளியன்றும் ட்ரோன்கள் தென்பட்டதால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பிரண்டன்பர்க் விமான நிலையத்து போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டன. கடந்த மாத ஆரம்பத்தில் ஜெர்மனியின் 2வது பெரிய விமான நிலையமான மியூனிக்கிலும் இவ்வாறாக மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பல மணி நேரங்களாக மியூனிக் விமான நிலையம் மூடப்பட்டிருந்தமை நீங்கள் அறிந்த விடயம். இந்த மர்ம ட்ரோன்கள் தற்போது ஐரோப்பிய வான்பரப்பை பதற்றத்துக்கு உள்ளாக்கி வருகின்றன. கடந்த செப்டம்பர் மாதம் போலந்து வான்வழியில் சுமார் 20 ரஷ்ய ட்ரோன்கள் பிரவேசித்த பின்னர் தான் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள் இந்த மர்ம ட்ரோன்கள் அதிகமாக பறக்க ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வாறான மர்ம ட்ரோன்களின் தொடர்ச்சியான ஊடுருவல்கள் காரணமாக 2027 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் ட்ரோன் எதிர்ப்பு சுவர் ஒன்றை உருவாக்க உள்ளமை, அதாவது வான்வழியில் ஒரு ட்ரோன் தடுப்பு சுவரை உருவாக்க உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ்ஷாரில் கடந்த சனியன்று மாலை தொடர்ந்து ஒன்றுக்குள் நடத்தப்பட்ட அதிர்ச்சிகரமான கத்தி குத்து தாக்குதலுக்கு பொறுப்பாக அமெரிக்க பூர்வீகத்தை கொண்ட பீட்டர்பரோவில் வசிக்கும் 32 வயதான ஆண் ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இவர் பிரித்தானிய குடியுரிமையை கொண்டவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பின்னர் 2 ஆப்பிரிக்க பூர்வீக நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களில் ஒருவரான 35 வயதான கரீபியன் வம்சாவளியைச் சேர்ந்த ஆண் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். வடக்கு நகரமான டன்காஸ்டரிலிருந்து லண்டன் கிங்க்ரோஸுக்கு பயணித்த இந்த தொடர்ந்து பீட்டர்பரோ தொடர்ந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பீட்டர்பரோ தொடர்ந்து நிலையத்தில் ஏறிய ஒருவரை இந்த தாக்குதலை செய்திருக்கின்றார். இந்த தாக்குதலை அடுத்து பயணிகள் பாதுகாப்பு தேடி தொடர்ந்து பெட்டிகளின் வாயிலாக பதற்றத்துடன் ஓடியுள்ளனர். சிலர் தொடர்ந்தின் கழிப்பறைகளுக்கு சென்று கதவுகளை மூடி பாதுகாப்பு தேடி பதுங்கி இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 11 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவராக உள்ள தொடர்ந்து துறை ஊழியர் உட்பட்ட 2 தொடர்ந்தும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளனர். குறித்த ஊழியர் தாக்குதலாளியை தடுக்க முயன்றதால் அவர் மீது அதிக கத்தி குத்துக்கள் விழுந்ததாக கூறப்படுகின்றது. தாக்குதலாளி பயணிகளை தாக்கிய போது பயணிகளும் தம்மிடமுள்ள தண்ணீர் போத்தல்களை எறிந்து அவரை தடுக்க முயன்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.